அழைக்கிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலி போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகள் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதில் காதுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றையும் அவைகளால் உமதறிய எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனே விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரீதியாய் இருப்பதாக. ஆமென்.